அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கணுன்றனால நான் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. 2020 நடந்த ஒரு சென்சேஷனல் நியூஸ் அப்படிங்கிறது தான் சாத்தாங்குளம் இன்சிடென்ட். ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தகப்பனும் மகனும் ஒரு செல்ஃபோன் கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு 2 சாதாரண மனிதர்கள். இவங்களை போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு விசாரணை அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு அந்த போலீஸ் லாக்அப்பில் வச்சு டார்ச்சர் செய்யப்பட்டு அவங்க கொலைப்படவும் பட்டாங்க. இது அந்த டைமில் ஒரு பெரிய சென்சேஷனாக போச்சு. அவங்க 2 பேர் இறந்தது. ஏன்னா அந்த லாக்அப்பில் வச்சு நடக்கப்பட்ட டார்ச்சர் அப்படின்றது ரொம்ப மோசம். அந்த கேஸ் சிபிஐக்கு மாறி சிபிஐ அதுக்கான ப்ரூஃப் ஆதாரங்கள்லாம் கொடுக்கும் பொழுது அதை மக்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க. பல பேர் அதுக்கு எதிராக குரலும் கொடுத்தாங்க, அந்த அநீதிக்கு எதிராக. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான முறையில் அவங்க துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2020 இன்றைக்கு வரைக்கும் சுமார் ஒரு 31 சம்பவங்கள் இந்த மாதிரி நடைபெற்றிருக்கு. இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அஜித் குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு கோயிலில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்யக்கூடிய பையன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சில நகைகள் காணா போனதுனால அவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போய் அகிண்டா லாக்அப்பில் வச்சு அவருக்கு டார்ச்சர் செய்யப்பட்டு அவர் இறந்து போயிட்டார். இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்படுறோம். இதுக்கு ஒரு விழிப்புணர்வாக நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்படுது. வெற்றிமாறன் அவர்களுடைய விசாரணை திரைப்படமாக இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் ஜெய்பீம் திரைப்படமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த லாக்அப் டார்ச்சரை பற்றி அதில் ஏற்படக்கூடிய அதோடைய விளைவுகளை பற்றி காட்டிட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது வரல. அந்த தீர்வு வரதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷன் தான் முந்தானேத்து நடந்த இந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வேர்டிக்டுடைய ரிசல்ட்டாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜட்ஜ் அவர் இந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டுக்கு, ஏன்னா இந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட் அவங்க சிபிஐக்கு கை மாறி அவங்க தான் அந்த கேஸை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட், அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் கன்விக்டாக அடையாளம் காணப்பட்ட அந்த 9 போலீஸ்காரர்களுக்கும், அவங்கள போலீஸ்காரங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க போலீஸ்காரங்க வேஷத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு இரக்கமற்ற முறையில் அந்த கொடுமைகள் நடக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தூக்க தண்டனை, சாகும் வரை தூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஜட்ஜ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த பிரச்சனைகளுடைய சீரியஸ்னஸ்னை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டா அதுக்குடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்றதோடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. ரொம்ப ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். நம்ம அநீதிக்கு எதிராக இருக்கப்படக்கூடிய குரல் அது எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி நீதிகள் வேகமாக கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அந்த குரல்களாக நாம் இருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.